ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன், டிஸ்கஸ் பண்ண போகிறேன். லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஃபேஸஸ் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் டேக்கிள் பண்ணிட்டு போயிருப்பீங்க. சில பேர் அப்கமிங் எங்கே இருக்கவங்க இப்போ டேக்கிள் பண்ணுற சுச்சுவேஷன் மேபி வரலாம். ஸோ மைட் பி இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன தெரிஞ்ச வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எல்லாருமே இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம், ஒரு பேஷன்ன்றது நம்ம படிக்கிற ஸ்ட்ரீமை தவிர டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கும். எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் போவோம், காலேஜ் போவோம், படிப்போம், ஸ்போர்ட் பண்ணுவோம், வேலைக்கு போகணுன்ற ஒரு ட்ரீம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு பேசணும், இல்லை ஜென்ரலாக ஒரு ஃபோட்டோகிராஃபி, இல்லை கண்டென்ட் கிரியேட்டர், அந்த மாதிரி எல்லாருக்குமே உமன்ஸ்னால் டான்ஸ், அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் அவங்களுக்கு பேசினா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சில பேர் எல்லாருமே வந்து அதை அப்படியே வந்து போயிட மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கிறதால வேறு வழி இல்லை அப்படின்ட்டு, ஓகே இந்த வேலை செஞ்சால் தான் நம்ம வந்து சர்வே ஆக முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு 5 to 10% ஆஃப் த பீப்புள் அவங்களுடைய ட்ரீமுக்காக ஆட ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க பேஷனுக்காக ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுவாங்க, என்ன தான் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும். ஓகே, இதை வந்து நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த விஷயத்தில் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தில் ட்ரீம்ஸ் இருக்கும்போது எல்லா டைம்லையும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை ஸ்கூல் காலேஜ் அனுப்பும் போதே சரி, ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்மளை படிக்க வைக்கும் போதே சரி, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை தான் நம்ம வாங்கி தரணும், அவன் இந்த மாதிரி ஒர்க் தான் செய்யணும், அவள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு செல்ஃப் தாட்ஸ் இருக்கும். அண்ட் அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயத்த க்ரோ பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படிலாம் வந்து நீங்கள் சொசைட்டியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ட்ரீம், அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இந்த வேலைக்கு தான் அனுப்பிச்சு நம்ம எல்லாத்தையும் சொல்லி ஃப்ளெக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி என் பையன் இந்த பொசிஷனில் இருக்கான், என் பொண்ணு இந்த பொசிஷனில் இருக்கான்னு சொல்லி அவங்க அதில் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிபிக்கல் இந்தியன் பேரண்ட்ஸ் எல்லாரும் சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இதில் போய் இந்த லூப்பில் நம்ம சிக்கவே கூடாது. அதான் வாட் ஐம் ட்ரைங் டு மீன். சப்போஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரீமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை மேக்ஸிமம் உங்கள் பேரண்ட்ஸ்ட்டை கன்வே பண்ணி நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கி அதில் போகணும். பிகாஸ் லைஃப் வந்து ஆஃப்டர் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டோட ஸ்டாப் ஆகிட போகிறது இல்லை. இட்ஸ் அ வெரி லாங் டேர்ம் ப்ராசஸ். இட்ஸ் நீட் டு கோ ஃபர்தர் 20 or 25 years. அப்படிங்கும்போது ஒரு சில டிசிஷன்ஸை நீங்கள் வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப்பில் எடுத்து தான் ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் பேசி ஆகணும். வென் யூ ஹேவ் ட்ரீம்ஸ் ஆர் பேஷன் ஆன் சம்திங் எல்ஸ் தென் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கும்போது. ஸோ இதை எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம், எப்படி அவங்கள்ட்ட கன்வே பண்ணலான்றதை தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஏன் நம்ம பேரண்ட்ஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு பார்ப்போம். ஓகே, அவங்களுக்கு வந்து இப்போது ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஏஜ் கேப் இருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 years, மேபி 30 கூட இருக்கலாம். ஸோ இந்த 30 ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் கூட இருக்கலாம். அப்படிங்கும்போது எக்ஸாக்டாக வந்து நம்ம ஒரு ஜென்ரேஷன் அகேடாக இருக்கும். அப்போ ஒரு 5-3 வருஷத்துக்கே ஒரு 4-5 வருஷத்துக்கே நிறைய விஷயம் நம்மளை சுற்றி இருக்க மாறும். சரி, நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் கூட எந்த அளவுக்கு நம்ம ஸ்கூல் ஸ்டேஜில் யூஸ் பண்ண மொபைல் என்ன, காலேஜ் ஸ்டேஜில் யூஸ் பண்ண மொபைல் என்ன, அவ்வளோ ரெவல்யூஷன் ஆகிருக்கும் திங்ஸ். அவங்க வந்து இந்த எல்லா விஷயமும் அப்டேட்டடாக இருக்க மாட்டாங்க. சின்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் இலிட்ரேட்டாக இருப்பாங்க. ஒருவேளை லிட்ரேட்டாக இருக்கிறவங்களுக்குமே வந்து இந்த வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு தெரியாது. இந்த கரண்ட்டாக இந்த சொசைட்டியில் ஸ்கோப்ஸ் தெரியாது, என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாது. சில உங்கள் பேஷன் இதுதான் சொன்னால் சில பேரண்ட்ஸுக்கு இதில் என்ன இருக்குன்னு கூட புரியாது. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயுமே இருப்பாங்க. ஐ ஹேவ் ஆல்சோ கம் த்ரூ த சேம் ட்ராக் வாட் ஐ ஹவ் பாஸ்ட் ஃபார். நானுமே அந்த மாதிரி ஒரு ட்ராக்லாம் வந்து நிறைய வாட்டி ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி ட்ராக்ல தான் வந்திருக்கேன். அப்படிங்கும்போது இட் கேன் பி வெரி மச் அண்டர்ஸ்டபிள். சர்டின் பேரண்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட பேரண்ட்ஸுக்கு வந்து இது அண்டர்ஸ்டபிளாக இருக்கும், ஆனால் எல்லாருக்குமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓகே டிசைட் பண்ணிட்டீங்க, நான் என் பேஷனை தான் ஃபாலோ பண்ண போகிறேன், என் லைஃப் இதில் தான் இருக்க போகுது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, எந்த மாதிரி டைமில் உங்கள் பேரண்ட்டை நீங்கள் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு உடனே போய்ட்டு நான் இதில் தான் ஒர்க் பண்ண போகிறேன், இதை தான் நான் அடுத்து படிக்க போகிறேன், இல்லை நான் இதை தான் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போய்ட்டு அடுத்த மொமெண்ட்லேயே சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ண ஸ்ட்ரீமில் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் காட்டணும். இதில் வந்து நம்ம பையன் எதையாவது அச்சீவ் பண்ணுறோம், இதில் வந்து நம்ம பொண்ணு எதையாவது அச்சீவ் பண்ணுறோன்ற ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் அதில் ஒரு 30-35% நீங்கள் வந்து அவங்கள அப்டேட் பண்ணிடணும். அந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு தாராளமாக உங்கள் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் வந்து உங்கள் மேலே ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, லெட் ஹிம் டூ வாட் யூ வாண்ட். அதாவது அவன் பார்த்தவன் சூஸ் பண்ணிட்டு அவன் போட்டோம் அப்படின்ற வரும். ஆனால் அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் விட்டு நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு நான் காலேஜெலாம் போக மாட்டேன், நான் போய்ட்டு இதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஸ்டேஜில் வந்து அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சின்ஸ் அவங்களுக்குன்னு பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும், அதெல்லாம் உடனே ஷேட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் கரியரில் நீங்கள் ப்ரோக்ரஸ் காட்டி நீங்கள் வந்து அதில் ஒரு ஸ்டேஜுக்கு பில்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் போய் அதை கன்வே பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஒத்துக்கலாலும் ஓகே, இன் சம் கேஸ் ஒத்துப்பாங்க. இது ஃபஸ்ட்டு திங்.
செகண்ட் திங், ஓகே ஒத்துக்கிற மாதிரியே தெரில, நான் வந்து என்னை வந்து இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா, கீப் them away and come out of it. நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு அதை விட்டு இடையவாங்க, உங்கள் கரியரில் ஒர்க் பண்ணுங்கள், தனியாக ஸ்டே பண்ணுங்கள், ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் அவங்களுக்கு முன்னாடியே பண்ணும்போது ஒரு ஹெக் தான் வரும், நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும், அன்வான்டாக வந்து பெருசாக ஒருத்தவங்களுக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். அதனால் அந்த வே ஆஃப் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுறதுக்கு யூ கேன் பி அலோன் அண்ட் அச்சீவ் த திங்ஸ் வாட் யூ வாண்ட். அதாவது நான் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணல, வீட்டை விட்டு வெளியே வந்துடுங்க உங்களுக்கு எதாவது பிடிக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வெளியே வந்துட்டீங்க, ஒரு 2-3 மாதம் உங்களுக்காக ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டீங்க, இல்லை 2 வருஷம் உங்களுக்காக எதையா ஒர்க் பண்ணி உங்கள் கரியரில் நீங்கள் எதையோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, அச்சீவ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் சொன்னால் நீ ஏன் சக்ஸஸ் ஆனா அப்படின்ற எந்த பேரண்ட்டும் உங்களை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. சின்ஸ் தே வில் ஃபீல் ஹாப்பி அட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் லைஃப், தே வில் ரியலைஸ் தட் அண்ட் தே வில் ஃபீல் ஹாப்பி ஃபார் யூ. ஓகே, அட்லீஸ்ட் he achieved something or she achieved something what they want and what is the field they have chosen. இவ்வளோ தாங்க விஷயம். நீங்கள் வந்து கன்வே பண்ணுற விஷயம்னு ஒன்று இருக்குது. 3வது வந்து இந்த பாத்து இருக்கு இல்லையா, அதில் வந்து உண்மையாக ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருப்பான், உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவனும் அவ்வளோ இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள வந்து ஃபைன் பண்ணுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் லைக் ஃபைனிங் சம்மன் ஹூ இஸ் ஆப்ட் ஃபார் யூ. லைக் நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் whom யூ ஃபீல் குட் ஃபார் யூ, யார் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த ப்ரோக்ரஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறா, யார் வந்து உங்களுக்கு ரியலான ஒரு வெல்விஷர் இருக்காங்களோ எஸ்டேட் பண்ணாமல் கூடயே வச்சுருங்க. ஜஸ்ட் இவர் எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுங்கள். சிந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியை விட்டு அவேவாக இருக்கும்போது தட் இஸ் த கை ஹூ நீட் டு சப்போர்ட் யூ, ERC. ஸோ அதையுமே அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பையுமே கூட வச்சுக்கோங்க உங்களை வந்து. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம். இட்ஸ் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், அவ்வளோ பேசியிருக்க வேணாம், பட் இட் வில் ரீச் அவுட் ஈஸிலி இஃப் வி கோ வித் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் தட் வாட் ஐ வாண்ட் டு மென்ட் ஃபார் யூ. ஸோ ஹோப் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட் அண்ட் இந்த மாதிரி நான் ஏதாவது சிம்பிளான வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கய்யா, சப்ஸ்கிரைபரே வரல. Bye. We'll see you in the next video. Until that, bye from Vishwa. Bye.